சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. ஐயோ சாரி புது ஜோடி போல இருக்கு, தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், நீங்க வாங்க. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார்? ஆமா, உள்ள வந்து நின்றுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நானு. அதை வெளியே இருந்தே கேட்டா நாங்க ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியிருப்போம். அவளே கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு தான் கொஞ்சம் ரொமான்டிக்கா கிட்ட வந்தா, அதோட உங்களுக்கு பொற்கல்யாணம் காரடி மாதிரி உள்ள பூந்துக்கிட்டு. அப்ப சரி சார், நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க ரொமான்டிக்கலா முடிச்சிட்டு கூப்பிடுங்க, நான் வரேன். லூசு, அவங்க கிட்ட போய் அப்படி பேசுற? அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட போறாங்க. நீங்க வாங்க சிஸ்டர், அவன் அப்படிதான் ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பேசுவான். நீங்க வந்து டெஸ்டிங் பண்ணுங்க. இப்போ ஓகேவா சார்? ட்ரெஸ்ஸிங் பண்ணலாமா? ஓகே ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. சார் உங்க ஷர்ட் கழட்டுங்க சார். இது சட்டையை கழட்டணுமா? ஆமா சார், நீங்க சட்டையை கழட்டினாதான் நான் உங்க உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும். ஐயோ, எனக்கு பப்பிசமா இருக்கும், நான் சட்டையை கழட்ட மாட்டேன். சார் சட்டையை கழட்டாமல ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது சார். நீங்க கழட்டுறீங்களா இல்ல நானே கழட்டிடுவா? உன்னை கூட்டிட்டு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி, அவங்க டாக்டர் இல்லாம வரவேற்பாங்க. நதுதானா திரணனா நர்ஸ் ஒரு ஆம்பளையோட பார்க்காம சட்டையை கழட்டுது விட்டா, அதுவே எல்லாத்தையும் கழட்டி முடிச்சிரும் போல இருக்கே. சார் கழட்டுறீங்களா என்ன? நீங்க கழட்டுற மாதிரி இல்ல, நானே கழட்டுறேன். எம்மா தாயே சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க, நானே கழட்டுறியேன். என்ன உடம்பு சார் இது? தேக்கு மர கட்ட மாதிரி இருக்கு. நீங்க டெய்லி ஜிம்முக்கு போவீங்களோ? ட்ரெஸ்ஸிங் பண்ணமா போனமான்னு இல்லாம இவனை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா. தேக்கு மர கட்ட, தென்னை மரம் மட்டனி, அந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் எத்தனை பேருக்கும் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன் சார். ஆனா அவங்க உடம்புல வத்தலும் கொத்தலுமா இருக்கும் சார். ஆனா உங்களுக்கு அப்படியே உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த லூசு இவ்வளவு வர்ணிக்குது நம்மள. நம்ம வீட்டு லூசுக்கு இவ்வளவு நேரத்துக்குள்ள கோவம் வந்திருக்கணுமே, இன்னும் வரலையாங்கோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஐயோ, பயங்கர கோவத்துல தான் இருக்கா. இந்த சிஸ்டர் இப்ப செத்துச்சு. 2 பேரும் சண்டை போட்டு மல்லு கட்ட போறல்க. நமக்கு கொஞ்சம் இப்போ டைம் பாக்ஸ் ஆக போகுது. போ சார் உங்க கழுத்தை லைட்டா தூக்குங்க, நான் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கிறேன். சரி, எரியறத்தில எண்ணெயை ஊத்துவோம். சிஸ்டர் எனக்கு கூச்சமா இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் பார்த்து தொடுங்க. நான் இருக்கிறதோட 2 பேரும் மறந்து இவ தடவுவால இவருக்கு கூச்சமா வருமா? இந்த வாரண்டி சிஸ்டர், நீங்க க்ளீன் பண்ணதெல்லாம் போதும். நீங்க கை எடுக்கிறீங்களா? என் புருஷனுக்கு நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். நோ உங்களுக்குலாம் என்ன மாதிரி க்ளீன் பண்ண தெரியாது. நானே உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி விட்டுறேன். சிஸ்டர், நீங்க எப்படி டெஸ்டிங் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்களோட நல்லா தடவி டெஸ்டிங் பண்ணுவேன். கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சதா, அதையும் நானே பண்ணிடுறேனே. எடுடி கைய, அவனுக்கு எப்படி டெஸ்டிங் பண்ணி விடணும்னு எனக்கு தெரியும். நீ எடு கைய. வாட்? நான் அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ். என்கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னது வாத்து கோழினி? ஒரு ஆம்பளை கடக்க தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்கா. 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய டெஸ்டிங் 1/2 மணி நேரம் ஆகிட்டு இருக்கா. போடி. என்ன சார் உங்க வைஃப் இவ்ளோ பொசசிவா இருக்காங்க? எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்ல. நான் போறேன். சிஸ்டர் போவாதீங்க, நீங்க தான் நல்ல தடவுனீங்க. இவ கடக்கா, நீங்க வாங்க சிஸ்டர். ஓ சாருக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி தடவுனாதான் நல்லா இருக்குமோ? இப்போ நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி தடவுறதுல உன் தோலே உறிஞ்சிரண்டா. அந்த அளவுக்கு நான் தடவுறேன். இப்போ பாரு.
இதை தானடி நான் எதிர்பார்த்தேன். நீ பொசிசிவ் ஆகி நீயே வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான்னு தானடி நான் எதிர்பார்த்தேன். வந்துட்டியா? வா வா. ஏ பார்த்து பண்ணுடி. அந்த பொண்ணு என்ன டச்சிங் பண்ண மூச்சுல பூ மாதிரி இருந்துச்சுடி. நீ என்ன டச்சிங் பண்ண மூச்சுல புயல் மாதிரி இருக்குடி. பார்த்து. ஓ அந்த நர்ஸ் உனக்கு டச்சிங் பண்ண வச்சு பூ மாதிரி இருந்துச்சு போல இருக்கு. இந்த வரேன். உனக்கே தெரியாம என் மேல ஒரு லவ் வந்துட்டி. ஆனா நீ அதை சொல்ல தயங்குற. அதனாலதான் அடுத்தவங்க என்ன தொட்டா உனக்கு அவ்வளவு பொசிசிவா இருக்கு. உன் வாயாலே ஐ லவ்னு சொல்ல வைப்பண்டி. அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள எதுனாலும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். கண்ணை பாறான். சாருக்கு என்ன ரொம்ப சுகமா இருக்குதோ நான் தொடக்கிறது. ஏய் தொடச்சது போதுமாடா? இந்த பாரு, இந்த மாதிரி கோவத்துல எல்லாம் தொடச்சா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. நீ தொலைக்காட்டி என்ன, நான் அந்த நர்ஸை கூப்பிடுறேன். சிஸ்டர், ஏய் கட்டதடா. அந்த சிஸ்டர் போயிருக்காதடா. வாசல்கிட்டே தான் நிக்கும். ஏன்னா நீ திருப்பியும் கூப்பிடுவான்னு அதுக்கு தெரியும்டா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நானே தொடக்கிறேன். இப்பெல்லாம் என் பக்கத்துல வா. நல்ல சிரிச்ச முகமா தொடச்சாதான் எனக்கு பிடிக்கும். இப்படி உருன்னு வச்சாலாம் பிடிக்காது. அப்புறம் நான் எங்கெல்லாம் சொல்றேன்னா அங்கெல்லாம் தொடக்கணும். இந்த பாருடா நீ கொஞ்சம் ஓவரா போறா. அப்போ நீ இப்படி மறைச்சிட்டு இருந்தனா எனக்கு பிடிக்காதுப்பா. நான் சிஸ்டரை கூப்பிட போறேன். சிஸ்டர். உனக்கு என்னடா இப்போ நான் சிரிக்கத்தானே செய்யணும். இப்போ சிரிக்கிற மாதிரி போதுமா? சாச்சா, இதெல்லாம் சிரிப்பா? இதெல்லாம் கள்ள சிரிப்பு. நீ எப்பவுமே சிரிப்பியே, ஒரு கள்ளத்தனமான சிரிப்பு. அந்த மாதிரி சிரிக்கணும். போய் இவ்வளவு பக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரணுமா? நீ இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தாலும் நல்லதா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இது போதும். முடியுமா? பிரியாணி மேல வீடு ஃபுல்லா மணக்குது. சிக்கன் 65 வேற. இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்லையேம்மா. அப்புறம் எதுக்கு இப்படி தடபுடலா சமைச்சிட்டு இருக்க? என்னது எந்த விசேஷமும் இல்லையா? நீ வீட்ல இருந்தா தானடி இங்க என்ன நடக்கும் தெரியும். இன்னைக்கு உன் மாமே வரான்டி. எந்த மாமா வராங்க? என்னடி என் கூட என்ன 10 பேரா பிறந்தாங்க. எந்த மாமான்னு கேக்கா? என் கூட பிறந்து ஒருத்தன் தானே, அவன் தான் இன்னைக்கு வாரான். என்னது சிவா மாமாவா? சிவா மாமா எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வராரு? ஏண்டி அவன் தம்பி. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வராம அப்புறம் பக்கத்து வீட்டுக்கா போவாரு? நம்ம வீட்டுக்கு தான் இப்ப வாரான். இந்த பாருமா, சிவா மாமா வந்தானா அவர் நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அது பிடிக்கவே செய்யாதுமா. என்னது அவன் பேச்சு சரியில்லை, நீ அவனை பிடிக்காதுன்னு சொல்றியே? அப்புறம் எப்படி அவன் கூட காலம் ஃபுல்லா நீ வாழுவா? என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசுறா? நான் ஏமா அவர் கூட வாழ போறேன்? அவனை தானடி கட்டிக்க போறா. அப்புறம் அவன் கூட தானடி நீ வாழணும். இந்த பாருங்கம்மா, எனக்கு அவர் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? அவர் கூட போய் எனக்கு கல்யாணம்னு சொல்றீங்க. எதுவும் காமெடி எதுவும் பண்றீங்களா? இந்த பாரு பூமாரி, மாமாவுக்கு எங்கேயும் பொண்ணு கிடைக்கலையா. அதனால ஆச்சி ரொம்ப வருத்தப்படுறாவ. அதான் ஆச்சி கிட்ட சொல்லிட்டேன், நம்ம பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சிடலாம் தம்பிக்கு நீ. அதனால நீ கல்யாணத்துக்கு தயாராயிரு. ஆமா, ஊர்ல உள்ள எல்லா பொறுக்கித்தனமா அவர் தான் பண்றாரு. அப்புறம் அவருக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீங்க அவருக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு பிளான் பண்றீங்களோ? நாளா அவர் கட்டிக்க மாட்டேன். என்னது பொறுக்கியா? இந்த பாரு பல்ல தட்டி கையில தந்துருவேன். என் தம்பி கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்கான், போலீஸ். அவனை கட்டிக்க உனக்கு கசக்குதாங்க. இந்த பாருமா, உன் தம்பிய கல்யாணம் முடிச்சு நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறது ஒண்ணுதான். நான் கல்ல கட்டி கடல்ல விழுந்து சாவுறது ஒண்ணுதான். உன் தம்பியெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுமா. நீ எந்த அளவு அழுதாலும் ஒன்னும் செய்ய முடியாது. தம்பி இப்ப வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம். அவனுக்கு 1 மாசத்துல கல்யாணம் முடிக்கணுமா, ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால 1 மாசத்துல உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். தயாரா இருப்போ. இந்த வருமா, உன் தம்பிக்காக நீ என் வாழ்க்கைய பழியாக்கலாம்னு நினைக்கிறா. அது ஒரு நாள் நடக்கவே நடக்காது. நம்ம இவளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். நம்ம தம்பியை கட்டி கொடுத்தா கை நிறைய சம்பாதிக்கிறான். ராணி மாதிரி வாழ்வா நம்ம பொண்ணுன்னு ஆசைப்பட்டா இவன் மூக்கால
இவ கடக்கா சின்ன பிள்ளை. சோசியர் சொன்ன மாதிரி இந்த மாசம் முடியறதுக்குள்ள என் தம்பிக்கு இவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நான் பாயாசம் வச்சிருக்கேன். வசந்திக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தூக்கு வாளியில ஊத்தி தரேன், கொண்டுட்டு போறியாப்பா? அதெல்லாம் எதுக்கிட்டே, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். தம்பி அத்தை ஆசைப்படுறல்ல, கொஞ்சோண்டு ஊத்தி தரேன். தூக்கு வாளியில வண்டியில தானே போட்டு எடுத்துட்டு போறா. அங்க போய் அம்மா அப்பா நீ எல்லாரும் குடிப்பீலப்பா. சரி அத்தே, நீங்க ஆசைப்பட்டு சொல்றதுனால கொஞ்சோண்டு கொண்டு வாங்க, நிறைய எல்லாம் வேணாம். சரி ரணியக்கா, நானும் அப்படியே கிளம்புறேன். இந்த நல்ல விஷயத்தை போய் உமா 4 முடிக்கிட்டெல்லாம் சொல்லணும். என் மாமியார் வேற தேடிக்கிட்டே இருக்கும். நான் கிளம்பட்டுமா? சின்ன பொண்ணு, நம்ம காவியாவுக்கு ஒரு கோயில்ல போய் குறி கேட்டேன் தெரியுமா? அந்த கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வருவோமா? போலாம் ராணியக்கா. ஆனா இப்ப எதுக்கு? அதான் காவியா மாசமாயிட்டால. அதுக்காக தான் இப்ப போலான்னு சொல்றேன் சின்ன பொண்ணு. காவியாவுக்கு அந்த சோசியல் சொன்னது அப்படியே நடந்துட்டுல. நம்ம பிள்ளைக்கு நல்லா நடந்துட்டு, நம்ம சோனிக்கும் சந்தியாவுக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை போய் கேட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதான் ஒரு நாள் போயிட்டு வருவோமா? போலாம் ராணியக்கா. நம்ம சோனி பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அப்புறம் சந்தியாவுக்கும் விஜய் தம்பிக்கும் எப்போ கல்யாணம் வைக்கலான்னு கேட்டுட்டு வருவோம். எனக்கும் அந்த பூசாரி கிட்ட ஒரு குறி கேட்க வேண்டியது இருக்கு. நீ என்ன கேட்க போற? என் மாமியார் எப்போ மண்டைய போடணும் கேட்கணும். சரி ரணியக்கா, வெள்ளி செவ்வாய் நாள் தான் அங்க கூட்டமா இருக்கும். ஒரு நாள் சொல்லி அனுப்புங்க, நம்ம செட்டே போய் கலக்குவோம். அம்மா எனக்கு டயர்டா இருக்குமா, நான் போய் படுக்கட்டுமா? ஆமா காவியா, இந்த நேரத்துல எல்லாம் பார்த்து நடக்கணும், கொஞ்சம் சூதானமா. மாப்பிள்ள அவளை கொஞ்சம் கைத்தாங்களா பிடிச்சு கொண்டு பெட்ல படுக்க வைங்க, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அவளை கவனமா. போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா? காவியா ரொம்ப விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் தந்த பொக்கிஷம் இது, அதனால நம்ம தான் அதை கவனமா பார்த்துக்கிடணும். சரி போம்மா ரூமுக்கு. சரிம்மா. அப்புறம் காவியா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. அப்புறம் உடம்ப சுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. விஜய், நீ எப்ப வந்தாலும் உடனே கிளம்பி போயதா? எப்ப மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறியா? அடுத்த தடவை வந்தா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி தான் வரணும். யாருடி இவ? சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆன்டின்ற மாதிரி. அவன் 1 மணி நேரம் வந்தாலே என்னால தாங்க முடியல. இதுல வேற 2-3 நாள் தங்குற மாதிரி வரணுமா? இல்ல காவியா, வைக்காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இப்ப என்னால இருக்க முடியாது. ஆனா எனக்கும் சந்தியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறு வீடு விருந்துன்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்ச நாள் தாரா போட்டுருவோம். டேய், ஃபர்ஸ்ட் உனக்கு சந்தியா கூட கல்யாணம் ஆகுதான்னு பாருடா, அதுக்கப்புறம் மறு வீடு விருந்தெல்லாம் பாத்துக்கலாம். இந்த தேங்காய் மண்டையனுக்கு இருந்தாலும் ரொம்ப தான் ஆசை. ஏ விஜய், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீ அந்த ரூட்டுக்கே ரூட் போட்டுட்டா போல இருக்கு. சரி சரி. இவ ஒருத்தி விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ரூட்டு போட்டு கொடுத்துருவா போல இருக்கு. சரி காவியம்மா, வா. எவ்வளவு நேரம் தான் இங்கே நிப்ப? பின்ன கால் வலிக்காதா? உனக்கும் டயர்டா இருக்கும். வா அத்தை, நான் காவியவை ரூம் கூட்டு போ. தம்பி ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க, நான் போய் தூக்குவாளியில ஊத்தி பாயாசத்தை எடுத்துட்டு வரேன். சரி தே. இந்த சந்தியாவுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த அரக்கிட்ட கைய குடுக்குறால, அவன் கைய அந்த தடவுறான், அவாட்டு இருந்துகிட்டு இருக்கா. நம்ம கைய ஒருத்தன் எப்படி பிடிக்கிறானோட கொஞ்சமாச்சும் சூடு இருக்காதா இவளுக்கு? மாமானி ஒரு அன்பு இருக்க வேண்டியதான். இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னு கொஞ்சமாச்சும் நோட் பண்ணாண்டாமா? அப்படியே கைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. இவளுக்கு ஒரு சின்ன பாடம் காத்து கொடுத்தாதான் அவன் சரி போடுவான். அத்தை வர்றதுக்குள்ள உனக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தரேன். அப்பதான் நீ எப்பவும் இவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருப்பான். இந்த வர்றேன். என்ன சந்தியா, வச்ச கண்ணை வாங்காம அந்த லேரியே பாத்துட்டு இருக்கியே, என்னத்த பாக்குறா? அதுவா, எங்க ஆதி மாமாவை பாக்குறேன் மாமா. என்னது, ஆதி மாமாவியா? அவரை பாத்தீங்களா மாமா? எங்க அக்கா மேல எவ்வளவு அன்பா இருக்காரு. எங்க அக்கா மேல ரொம்ப பாசம். அவரை மாதிரில ஒரு ஜென்ரலான பர்சன் கிடைக்கிறது எங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானுமே அத மாதிரி ஹஸ்பண்ட் தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாமா. ஓ, அவரை மாதிரி மாப்பிள்ள தான் உனக்கு வேணுமா? சரி வா, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. நான் ரூமுக்குள்ள வர்றதுக்கும் அவரை மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் மாமா? இல்ல, அந்த மாதிரி மாப்பிள்ளைங்களா என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு காமிக்கிறதுக்கு தான் ஒரு நிமிஷம் ரூம் கூப்பிடுறேன். உள்ள வாங்க ப்ளீஸ். அம்மா வந்துருவாங்க. அப்புறம் ரூமுக்குள்ள போனா தப்பா நினைச்சிருவாங்க. நீங்க எதுனாலுமே இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
அட தங்கம், உனக்கு இன்னும் விவரம் பத்தல. இந்த மாதிரி விஷயத்துல பப்ளிக்ல பண்ணக்கூடாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதா இந்த புருஷனோட வேலை. ப்ளீஸ் வாங்க ரூமுக்குள்ள. உன்னை கூட்டின்னு போவேன் ஜிப்ல வச்சு கட்டின பொண்டா ஏன் பண்ணி பஸ் பைக்ல எல்லாம் இந்த மாதிரி ஆர்ன போடக்கூடாதுன்னு கவர்மெண்டே ரூல்ஸ் போட்டுருக்கல, நீ இப்படி ஆர்ன போட்டுக்கிட்டு வந்திருக்கா? என்னது நீங்க இந்த சவுண்டுக்கே இவ்வளவு இது பேசுறீங்களே? நான் இதோட சவுண்டா ஆரடி அடிப்பேன். அதுக்கு நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்க? ஏன் பண்ணி உன்ன இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கு. லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, எல்லாத்தையும் எடுத்து காமி. என்ன பாருடா, என்கிட்ட ஆர்சி புக் லைசன்ஸ் கேக்குற? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இருந்தா காமி, இல்லாட்டி ஃபைனை கட்டிட்டு போடா. என்னது போடாவா? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாருடா, நீ என்கிட்ட எல்லாம் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டா. கேக்குறவங்க கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லுவா. இப்ப பாரா, அவன் கூப்பிடுறேன். நீ எந்த புடிங்க வேணா கூப்பிட்டுக்கோ, நான்லாம் ஒன்னும் பயப்பட மாட்டேன். ராஜண்ணா, அங்க என்ன பிரச்சனை? சார், இங்க ஒருத்தன் அப்பமே இருந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இடக்கு முடக்கா பேசுறான் சார், கொஞ்சம் வந்துட்டு போங்க. வரட்டும் வரட்டும், அவன் பெரிய கொம்பனா. என்னண்ணா, என்ன பிரச்சனை? கார்த்திக் சார், இவன் லைசன்ஸையும் காமிக்க மாட்டேக்கான், ஆர்சி புக்கும் காமிக்க மாட்டேக்கான். கேட்டா திமிரா பேசுறான். யாருன்னு கேட்டா ரொம்ப கெத்தா பேசுறான் சார், கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. டேய், நீ யாருடா? எந்த ஏரியா? உன் லைசன்ஸ் ஆர்சி புக்ல எடு. பாருங்க, பாடா போடா சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நானும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேலையில தான் இருக்கேன். இந்த பாருங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கலாமா? கேட்கிற டீட்டெயிலா ஒழுங்கா காமிச்சா நாங்க பாட்டு விட்டுற போறோம். அப்புறம் நீங்களே பிரச்சனை பண்றது, அப்புறம் போலீஸ் சரியில்லை எங்களை பிரச்சனை பண்றாங்கன்னு நீங்களே ஒரு பொருளையே கழிப்பு விடுறது, எங்க மேல கம்ப்ளைண்ட் வர்ற அளவுக்கு. பாருங்க சார், இப்போதைக்கு நான் எந்த ப்ரூஃபும் எடுத்துட்டு வரல. இப்ப நான் பக்கத்துல எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறேன். அதனால போயிட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் காட்டிக்கிறேன். இத பாருங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் உங்களை நான் இங்க விட முடியும், இல்லாட்டி உங்களை விட முடியாது. சப்போஸ் நீங்க ஒரு தீவிரவாதியா இருந்தா, நாளை பின்னாடி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன என் மூஞ்ச பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நானும் உங்க மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி தான், வழிய விடுங்க. என்னது போலீஸா? உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரி எனக்கு தெரியலையே. நீ போலீஸா இருந்தா ஏதாச்சும் ப்ரூஃப் காமி. டேய், நான் தான் போலீஸ்ன்னு சொல்றேன்லடா. திரும்பி திரும்பி கேளைய மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் இந்த போலீஸ்ல எழுதி கழுத்துல தொங்க விட்டு அலைய முடியும்? ராஜனா, இவன் இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவன் பைக்ல இருந்து சாவி எடுங்க. இவன் போலீஸா புடிங்கன்னு நம்ம ஸ்டேஷனுக்கு வருவாங்க, அப்போ பாத்துக்கலாம். என்கிட்ட இருந்து சாவி எடுக்காதீங்க. யாருன்னே தெரியாம மோதுறீங்க, அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஆகும் போது பாத்துக்கலாம்டா. பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்கான். ஓ, உன் பேரு இன்ஸ்பெக்டர் கார்த்திகோ? இனிமே வெறும் கார்த்திகா தாண்டா அழிய போற. என்கிட்ட மோதிட்டல, ஒரு சட்டையை கழட்ட வைக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாருடா. இப்போ எதுக்கு மாமா ரூமுக்குள்ள வந்து கதவை லாக் போடுறியே? வெயிட் பண்ணு சந்தியா, இப்போ உனக்கு தெரிஞ்சிடும் பாரு எதுக்கு லாக் பண்ணேன்னு. முகமே, என் முகமே எங்கேயோ தொலைச்சவளே, என் வரவே என் நிறமே ஏழாக வளைச்சவளே. அம்மா, இப்போ கதவை பூட்டிட்டு அப்படி நீங்க என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? வாய் தானே எக்ஸ்பிளைன் பண்ண போகுது, அதுக்கு ஏன் கதவை பூட்டணுமாமா? வாய் மட்டும் இல்ல சந்தியா, வாயோட சேர்ந்து கையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், அப்பதான் உனக்கு புரியும். மாமா மாமா அப்படி என்ன பண்ண போறீங்க? ஏன் மாமா, ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஏன்னா உனக்கு புரியணும்ல, அதனாலதான். மாமா என்ன பண்றீங்க? அப்படியே கெட்டி பிடிச்சி மாமே உனக்கு ஒரு முத்தம் தர போறேன். மாமா உங்களுக்கு லூஸ் சதம் பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? நவுந்து போங்க மாமா. இந்த பாரு சந்தியா, நீ எவ்வளவு கத்துனாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் உனக்கு ஒண்ணு புரிய வைக்கணும், அதை புரிய வைக்காம இந்த இடத்த விட்டே போக மாட்டேன்.
ஆமா நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா நான் கோவம் வந்துச்சுன்னா அம்மாவை கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருவேன். எங்க எங்க கூப்பிட்டு சொல்லு பாப்போம். அவங்க என்ன சொல்லிட போறாங்க? கெட்டிக்கு போறவன் கொஞ்சம் விளையாண்டுருப்பா, அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. மாமா இப்படி பண்றவர் கிடையாது. நம்ம நடிக்கிறதுக்காக இவர்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்தோமே, அதனால அவரு தப்பா நினைச்சு இப்படி பண்றாரோ? மாமா மாமா நீங்க பண்றது தப்பு மாமா. எதுனாலும் பேசிக்கிடலாம், கொஞ்சம் நவுண்டு போங்க. மாமா கையெடுங்க மாமா, நீங்க தொடுறது தப்பா இருக்கு. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். கையெடுங்க. ஏன் சந்தியா, நான் கெட்டிக்க போறேன் தானே, நான் தொட்டா என்ன தப்பா? அப்பப்ப கோவம் வரும், கூட சண்டை வரும், இச்சனை ஒண்ணு தந்தா எல்லாமே மாறும். ஏன்னா உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பே பண்ணனாலும் அதை ரசிச்சுக்கிட்டேன், உன்னை பிடிச்சுக்கிட்டேன், டைட்டா பிடிச்சுக்கிட்டேன். இனி விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், உன்னை பிடிச்சுக்கிட்டேன். நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க போறவரா இருந்தாலும் இப்படி தொடுறது தப்பான விஷயம். கையெடுங்க மாமா. அப்புறம் நான் தள்ளுனா உங்களுக்கு அசிங்கமா போயிரும். உன்னை கெட்டிக்க போறவன் நான் தொட்டதுக்கே அசிங்கமா இருக்கு, கையெடுங்க நீ சொல்லி இவ்வளவு தூரம் கோவப்படுத்திய. அந்த ஆதி உன் கையை தொட்டனே, அப்ப இந்த கோவம் எங்க போச்சு? ஏன் மாமா அவரா வந்து என்கிட்ட கை கொடுத்தாரு? நான் தானே அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக கை கொடுத்தேன். முட்டாள் முட்டாள், நானும் அதை தாண்டி சொல்றேன். நீ சந்தோஷமா தான் அவருக்கு கையை கொடுத்த, ஆனா அவரு உன் கையை எப்படி பிடிச்சாரு நீ கவனிச்சியா? அவரு எப்படி கை பிடிச்சாரு நான் கவனிக்கலையே மாமா. நீ கவனிக்க மாட்டேடி. அவர் எப்படி உன் கையை பிடிச்சாருன்னு நீயே ரீகாப் பண்ணி பாரு. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே அவரு எப்படி உன் கையை பிடிச்சாரு. நீ அது வந்து மாமா, நான் மாமா மாமா நீ தான் கையை கொடுத்தேன். அதை நான் அந்த நேரத்துல கவனிக்கல மாமா. வரு சந்தியா, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீ விளையாட்டுத்தனமாவே இருக்கா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் உன்னை இப்படி எல்லாம் பண்ணேன். என்ன தப்பா நினைக்காத. சாரி மாமா, நான் இனி பார்த்து இருந்துக்கிடியே. பாரு சந்தியா, நான் அவரை ஒரேடியா தப்பா சொல்ல மாட்டேன். எல்லா ஆம்பளைக்குள்ளேயும் சின்ன சலனங்கள் இருக்கும். சிலவங்க அதை காமிப்பாங்க, சிலவங்க காமிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ இவர் மேல சின்ன ஒரு டவுட் தான். நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். சரி மாமா, நான் உங்களை திட்டிட்டேன். சாரி மாமா. சந்தியா, கொஞ்ச நேரத்துல பயத்தின் உச்சிக்கே போயிட்டா போல இருக்கு. இல்லையே, அதுதான் பார்த்தேன் நான் உன் கண்ணிலேயே. மாமா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு மரண பயத்துல எல்லாம் நீ நின்னுகிட்டு இருந்தா. நான் அப்படிலாம் நினைக்கல மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க. பாரு சந்தியா, நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. உன் பர்மிஷன் இல்லாம உன்னை நான் டச்சோட பண்ண மாட்டேன், ஓகேவா? ஏன் அனுமதி இல்லாம டச் பண்ண மாட்டேன்னு தான் இப்ப பண்ணிட்டீங்களா மாமா? இதெல்லாம் ஒரு டச்சா சந்தியா? இது ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான். இது உனக்கு யார் யார் எப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நான் பண்ண ஒரு சின்ன ட்ரிக்கு தான். அப்போ மாமா என் அனுமதி இல்லாம என்ன தொட மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாரு கண்ணு, கல்யாணத்துக்கு முன்ன குட்டி உன்னை டச் பண்றதுக்கு உன் அனுமதி. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உன்னை டச் பண்றதுக்கு உன் அனுமதிக்காக மாமன் வெயிட் பண்ண மாட்டேன். மாமன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் வேற மாதிரி இருப்பேன். நீயே போக போக பாப்பா. சொல்லாத ஆசையெல்லாம் நீதானே பெண்ணே, தள்ளாடும் ஆயுள் வரை வேண்டும். என் காதல் பாடல் எல்லாம் நீதானே பெண்ணே, என் மாலை நேரம் எல்லாம் வேண்டும். அழியே அழியே உன்மாலும் தள்ளாடே, அழியே அழியே தூக்கம் கொள்ளாதே. விஜய் தம்பி எங்க இருக்கீங்க? ஐயோ அத்தை, நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நான் போறேன்ப்பா. டேய் கிளம்பிட்டியாடா? கீழே கேப் புக் பண்ண, அது வந்துட்டுடா. டேய் என்னடா நடக்குது? ஒரு அண்ணன்காரன் வந்து நிக்கிறானே, அது கூட கவனிக்காம என்னடா நடக்குது? அது
வந்து அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏமா அதான் சிஸ்டர் வந்திருப்பாங்களே ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு. வந்தாங்க தான் என்னமோ உங்களுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கா, வந்த வேகத்துல போயிட்டாங்க. டேய் திருட்டு பையில, அவங்களுக்கு எதுவும் அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு அவங்க போயிட்டாங்களா, இல்ல நீங்க எதுவும் வேலை இருக்குன்னு அவங்க துரத்தி விட்டுட்டீங்களா? இல்லனா அவங்களாதான் போயிட்டாங்க. நம்பிட்டேமா. சரி சீக்கிரம் கிளம்புங்க, கீழே கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ள ஷர்ட்டை மாத்திட்டு கிளம்பிடுறியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால நான் நம்ம ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்க 2 பேர் தான் வீட்டுக்கு போறீங்க, பார்த்து பத்திரமா போங்க. அப்போ நீ வரலையா? அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். இந்த பாருடா, நீ ஓகே சொல்ற விதமே சரியில்லை. நான் அந்த ஆள போறேன், நீ மறுபடியும் நீங்க இந்த ஆள உங்க ரொமாட்டிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. சட்டு புட்டு நீ வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாருங்க. எல்லாமே முடிஞ்சிட்டுனா இப்போ கிளம்பிடுவோம். இப்ப இங்க என்ன நடந்துச்சு? இங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே டபுள் மீனிங்ல கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. இதுல வேற முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அவன் தப்பா நினைக்க மாட்டானா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அந்த பணங்கா மண்டைக்கு? டேய் தம்பி, உன் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு நல்லா கேட்டுடுச்சுடா. அந்த பொண்ணை மறைச்சது போதும், நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க. ஏய், நீ என்னடா என்ன பார்த்து மைண்ட் வாஷ்ல யோசனை பண்ண? உங்க அண்ணன் ஏதோ நக்கலா சிரிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. வாயில வண்டையா வந்துட போகுது. அவன்கிட்ட போய் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றிய, அவன் என்ன நினைச்சிட்டு போவான்? ஓ, அதுக்கு தான் அவர் அப்படி நக்கலா சிரிச்சிட்டு போறாரு. ஓய் சாரிடா சாரி, நான் வேற மாதிரி நினைச்சு பேசினேன், அவர் வேற மாதிரி புரிஞ்சிருக்காரு. சாரிடா சாரி. சோனி, நீ சிரிக்க முச்சுல உன் உதடுகள் ரெண்டும் ரோஜாப்புல செஞ்ச இதழ்கள் மாதிரி அவ்வளோ ஒரு அழகா இருக்குடி.